ஒரு மனித இயல்புல நடக்கிற ஒரு விஷயமா, ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில நடக்குதா? ஒருவேளை திமுக தன்னுடைய தேர்தலுக்காக இது போன்ற சாதிய மோதல்களை ஊக்குவிக்குதா? இது பட்டியல் மக்களை வந்து குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலா? அப்படின்ற ஒரு அச்சத்திலையும் அந்த பகுதி மக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. பெட்ரோல் குண்டுகளை கையில வச்சிருக்காங்க. ஒரு பொது இடத்துல போய் அந்த குண்டை வீசுறாங்க. ஒரு டீ கடையிலங்கும்போது அங்க இருந்த மக்கள் அப்பதான் அங்க சமூக பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வி. ஆனா பாதுகாப்பான நாடுகள்ல தமிழ்நாடு முதலிடம் பெருமை பீத்திக்கிறாங்க. அது இவங்க திமுக அரசு தன்னுடைய தேர்தல் பரப்புலும் சரி, மக்கள் சந்திப்பிலும் சரி, தொடர்ந்து வந்து இது போன்றதான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம், சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கு. பாய்தபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய கலந்துரையாடல நம்மோட ரங்கபாண்டி அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் அண்ணா. இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இரட்டை கொலை திருநெல்வேலியில் நடந்திருக்கு. நாங்குநேரியில் ஏற்கனவே அந்த பகுதியில் சாதி சம்பந்தப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு இரட்டை கொலை அப்படிங்கும்போது எல்லாருடைய எண்ணமும் அதே மாதிரி ஒரு சாதிய வரி தாக்குதலாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த செய்தியை போய் பார்க்குறாங்க, கடந்த கால சம்பவங்கள் காரணமாக. ஆனால் பார்க்கும் பொழுது அதில் அந்த மாதிரியான ஒரு சாதிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாகவும், அதற்கு ஒரு விடை தெரியாத மாதிரி, ஒரு கிளாரிட்டியும் இல்லாத மாதிரியான ஒரு செய்தியா பார்க்க முடியுது. அதுல வட மாநிலத்தவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதும், அதுல வேற ஏதாவது முன்விரோதம் காரணமா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வியும் எழுது. எனக்கு என்ன பர்சனலா இந்த செய்தி பார்க்கும் பொழுது தோணுச்சு அப்படின்னா, வட மாநிலத்தவர்கள் இருந்தாலும் சரி, அது சாதியில வந்து பின்தங்கியவர்களா இருந்தாலும் சரி, ஆளும் வர்க்கம்னு சொன்னாலும் சரி, மனிதர்கள் யாரா இருந்தாலும், இது ஒரு போதை பொருளுடைய அதிகமா புழக்கம் இருக்கு. அந்த ஒரு மது மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருளோட அடிமையின் காரணமாக தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னாலும், ஒரு 9 பேர் சேர்ந்த கும்பல் ஏதோ போற வழியில 2 இருசக்கர வாகனத்துல வர்றவங்களை அடிச்சு கொண்டுட்டு, இல்ல அவங்கள்ட்ட ஒரு வம்பு வளர்த்துட்டு, திரும்ப ஒரு டீ கடைக்கு அங்கிருந்து அவங்க வண்டி எடுத்துட்டு போகையில அங்க ஒரு பெட்ரோல் குண்டை தூக்கி வீசிட்டு, அங்க இருக்கிறவங்களையும் அங்கிருந்து ஓடுறவங்களை துரத்தி போய் வெட்டுறது அப்படிங்கிறது ஒரு மனித இயல்புல நடக்கிற ஒரு விஷயமா, ஒரு மனித தன்மையே இல்லாத ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுக்கு முன்விரோதம் காரணம், மது காரணம், எது சொன்னாலும் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் பொழுது நமக்கு ஒரு கோபமும், நம்ம நாட்டில் நம்ம ஊரில் நடக்குதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எழுது இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணத்தை கொடுத்துச்சு இந்த செய்தி பார்க்கும் பொழுது? நிச்சயமா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்துட்டு கடந்த சில நாட்களாகவே இந்த ஜாதிய மோதல்கள் அதிகமாக இருக்கிறதா சமூக வலைதளங்களையும் சரி, சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுறாங்க. தொடர்ந்து திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாடி இது அதிகமாயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கூட திருநெல்வேலியில் வந்து இது மாதிரி ஜாதி மோதலாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு கூட நிறைய கண்டனங்கள் வலுத்துருச்சு. சின்னத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொழுது அந்த மாணவனுடைய வீட்டுக்குள்ளேயே போய் அந்த மாணவனை வந்து வெட்டி இது பண்ணாங்க. அந்த கூட படித்த மாணவர்களே வெட்டினாங்க. ஸோ இது போல் தொடர்ந்து அதுக்கு பிறகும் கூட 2-3 சம்பவங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் நேற்று நடந்த இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் கொண்ட கும்பல் போதையில் வந்திருக்காங்க. வந்துட்டு கைநில சிக்கிற எல்லாரையுமே வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வருது. 2வது அங்கே இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் வந்து பெட்ரோல் குண்டு வீசியிருக்காங்க. காவல்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த பகுதி மக்களும் சொல்லியிருக்காங்க. 2வது பட்டியல் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்துட்டு இது பட்டியல் மக்களை வந்து குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலா அப்படின்ற ஒரு அச்சத்திலையும் அந்த பகுதி மக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய ஆளும் அரசானது தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குது, மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடைகளிலையுமே சொல்லிட்டு வராங்க. பிரச்சாரங்கள் துணிக்கிருக்காங்க. மற்ற மாநிலங்கள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை காட்டி இங்கே பாஜக வந்துட்டால் தமிழ்நாடு இப்படி ஆயிரும் சொல்லியே தன்னுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் பொழுது, திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி தொடர்ந்து பட்டியல் மக்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுகளும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் சரி அதிகரித்ததாக பார்க்கப்படுது. வெங்கவேல் பிரச்சனையிலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கலவரங்கள் முதல் கொண்டு எல்லாமே போதையினால தான் நடந்திருக்கதா சொல்லப்படுது. ஸோ இந்த போதையை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எதிர்கட்சிகள் கேள்விட்டே இருக்காங்க. இப்போ இந்த 6 பேரை வந்து மருத்துவமனையில் வந்து ரொம்ப சீரியஸாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. 2 பேர்
படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் வடமாநிலத்தவர்களும் இறந்திருக்கதா சொல்லப்படுது. யார் இறந்தாலுமே மனித உயிர் போயிருக்கு. அது போதையின் காரணமாக போயிருக்கும் பொழுது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே போதை தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறது, போதையை கட்டுப்படுத்த வேண்டும், போதை தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போ கடைசியில் அந்த வடமாநில ஒரு இளைஞரை வந்து ரயிலில் வச்சு வெட்டினாங்கல்ல, ஆமாம், அதுவும் கூட போதையில் பண்ண விஷயம் தான். ஸோ தொடர்ந்து போதையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டலாம் கூட விஜய் அவர்கள் கூட இன்னைக்கு அறிக்கை விட்டிருக்காரு, முதல்வர் தூக்கத்தில் இருக்கிறாரா, இந்த செயல்பட வேண்டிய காவல்துறை என்ன செயல்பட்டு இருக்கு, ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சுட்டு என்ன செஞ்சுக்கிருக்காங்க, ஒரு முறையான தமிழகத்தில் வந்துட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு ஒரு சரியான ஒரு டிஜிபின்றது பொறுப்பை நிரந்தர டிஜிபி இல்லாததும் ஒரு பின்னடைவுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அதிமுக தரப்பிலையும் இந்த திமுக ஆட்சி வந்தாலே இது போன்ற பிரச்சனைகள் வருது, ஒருவேளை திமுக தன்னுடைய தேர்தலுக்காக இது போன்ற சாதிய மோதல்களை ஊக்குவிக்குதா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இப்போ அதிமுக அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க, பாஜக தெரிவிக்கிறாங்க, எதுக்கும் பெருசா பேசாத விஜய் அவர்கள் கூட இதை கேட்டிருக்கிறாரு, முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைக்கு இப்போ குரல் கொடுக்கறதுனால அந்த திரும்ப உயிர்கள் வரப்போதா, இல்லை இந்த கலவரங்கள் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோமான? இல்லை, நாளைக்கு இன்னொரு சம்பவம் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான தலைவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாங்க. ஆனா ஒரு பெட்ரோல் குண்டு வீசுறதுங்கிறது இருக்குல்ல, மது போதையில போய் அவன் தெரியாம வெட்டிட்டான், அவனோட நிலைமை என்னன்னு தெரியல, அதனால அந்த மனித தன்மையே இல்லாம வெட்டிட்டான் அப்படிங்கிறத சொல்றத இந்த இடத்துல செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்காங்க, ஒரு பெட்ரோல் குண்டை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, யாரோ 2 பேரை போய் மடக்கி பிடிச்சு சண்டை போட்ட மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை. ஏன்னா குறிப்பா 2 பேர் இருசக்கர வாகனத்துல அவங்கள மடக்கி அவங்கள அடிச்சு போட்டு கொலை ட்ரை பண்ணி அவங்களோட வண்டி எடுத்துக்கிட்டு தான் போறாங்க அப்படிங்கிறதும் சொல்றாங்க. 9 பேர்ல 2 பேர் இருசக்கர வாகனத்தை எடுத்திருப்பாங்க. அப்ப மிச்சம் எல்லாரும் வேற வேற வாகனங்கள்ல வந்திருப்பாங்க, பெட்ரோல் குண்டுகளை கையில வச்சிருக்காங்க, ஒரு பொது இடத்துல போய் அந்த குண்டை வீசுறாங்க, ஒரு டீ கடையிலங்கும் போது அங்க இருந்த மக்கள் அப்பதான் அங்க சமூக பிரச்சனையா அப்படிங்கிற கேள்வி. அப்ப அந்த டீ கடை எந்த ஒரு இடத்துல இருக்கு, அதை சுத்தி எந்த சமூகம் சார்ந்த மக்கள் வாழ்றாங்க, அவங்கள தாக்கணும், இதற்கு ஒரு முன் விரோதம் காரணமா இருக்கலாம், ஒரு குடும்ப பகையா இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட நபர்களுடைய பகையை தீர்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி 9 பேர் ஒரு கும்பலா வந்திருக்கலாம் அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல நமக்கு யோசிக்க தோணுது. காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுக்காததுக்கு காரணம் அப்படிங்கிறது டிஜிபியை வந்து நியமனம் பண்ணல, பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற ஒரு இது வந்து பிரச்சனையாவே இருக்கு. இந்த சம்பவம் மட்டும் கிடையாது, ஏற்கனவே KN நேரு அவர்களுடைய ஊழல் வழக்குமே வந்து ஒரு பெரிய நிலுவையிலேயே இருந்துட்டு இருக்கு. அவரை வந்து பண்ணணும்னு இடி ஒரு பக்கம் லெட்டர் போட, கோர்ட் ஒரு பக்கம் ஆர்டர் போட, ஆனா காவல்துறையில போய் அதை அப்படியே முடக்கி இருக்கு. இதே மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இப்போ திருத்தணியில் நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி டி நகர்ல நடந்துச்சு, கோவையில் நடந்துச்சு. ஸோ தினமுமே மது போதையினாலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதும் தினம் தினம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதற்கு ஒரு முடிவா அப்படிங்கிறது என்னவா இருக்கும், என்ன பண்ணணும் அரசு, இல்லை அடுத்து மக்கள் இதை எப்படி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்? இல்லை, மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் தான் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி நார்மலாக ஒருத்தர் சும்மா லைட்டாக தள்ளாடி நடந்தால் கூட எப்போ ஓரமாக போட்டு கூட சொல்கிறதுக்கு மக்கள் பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் ரொம்ப அச்சத்தில் இருக்காங்க. இப்போ என்ன நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு பீதியான ஒரு நிலையில் தான் இருக்குது. ஆனால் பாதுகாப்பான நாடுகளில் தமிழ்நாடு முதலிடம் பெருமை பீத்திக்கிறாங்க. அது இவங்க திமுக அரசு தன்னுடைய தேர்தல் பரப்புரையும் சரி, மக்கள் சந்திப்பிலும் சரி, தொடர்ந்து வந்து இது போன்றது தான் பெண்களுக்கு பாதுகாப்பு மாநிலம், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு வெல் பிளானடோட தான் வந்திருக்காங்க. ஏன்னா போதையின் இருக்கவங்க கத்தியோட தெரிய போகிறதில்ல, அருவாளோட கத்திகளோட தெரிய போகிறது கிடையாது, பெட்ரோல் குண்டுகளோட தெரிய போகிறது கிடையாது. இது ஒரு திட்டமிட்டு அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இது. அதிமுகவினுடைய அறிக்கையும் அதான் சொல்லுது, திட்டமிட்டு வந்திருக்காங்க. வந்து ஒரு பட்டியலின மக்களை வந்து தாக்குவதற்காக இது நடந்தப்பட்டதா ஒரு திட்டமிடலா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மீறி இருக்குது. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்குமே வந்துட்டு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து பட்டியலின மக்கள் அந்த பகுதியில் தாக்கப்பட்டிருக்காங்க. சுர்ஜித் வந்து கொல்லப்பட்டிருக்காரு, அந்த ஜாதிய ரீதியான ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஸோ இது போன்ற தொடர்ந்து நிகழ்வுகளால் ஏற்கனவே பட்டியல் சமூகம் வந்து அங்கே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கதா சொல்லப்படுது. இந்த சூழலை இது போன்ற நிகழ்வுகளை வந்துட்டு காவல்துறை வந்து தட்டி கேட்காமலும் கட்டுப்படுத்தாமலும் இருக்கிறது வந்து உண்மையிலே தமிழக சட்ட ஒழுங்கை தாண்டி மனிதர்களுக்கு ரொம்ப ஒரு அச்சமான ஒரு சூழல் தான் இருக்கப்படுது. இப்போ தினந்தோறும் இந்த மாதிரியான செய்திகளில் கஞ்சா பறிமுதல் செய்யப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அமைச்சர் வந்து இது வந்து போதை இல்லாத ஒரு மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துறாரு. அதே மாதிரி மாணவர்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்குது, தினம் தினம் கொலை வழக்குகள் வருது, அதே மாதிரி போஸ்கோ சட்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, வழக்குகள் அதிகமாக பதிவாகுது, பாலியல் வன்புணர்வுகள் அதிகமாகுதுங்கிற செய்திகளை பார்க்குறோம். ஆனால் வந்து 2 வயசு பெண் குழந்தை கற்பழிக்கப்படுது.
வடமாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு இங்க ஒரு பாதுகாப்பு இல்லாம குடும்பத்தையே 3 கொலைகள் ஒரே நேரத்துல வெவ்வேறு இடங்கள்ல நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது பாதுகாப்பான ஒரு மாநிலமா தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிக்கிறாங்க. டேட்டா ஒண்ணு சொல்லுதுன்னு இவங்க ஒரு பெருமைப்படுத்துறதும், நிகழ்வை நம்ம தினம் தினம் பார்க்கறது ஒண்ணுமா இருக்கிறத மக்கள் எடை போட்டு தேர்தல்ல வெளிப்படுத்துவாங்களா? இல்ல ஊடகங்கள் வாயிலாக தமிழக அரசு வந்துட்டு தன்னுடைய வந்து சாதனைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் கூட யதார்த்தத்துல மக்கள் தினந்தோறும் செய்தித்தாள்களை படிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள வந்துட்டு காட்சி ஊடகங்கள் வழியாக சமூக வலைதளங்கள படிக்கிறாங்க. ஒருவேளை காட்சி ஊடகங்களோ, செய்தித்தாள்களோ தவறவிட்ட செய்திகள சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு மக்கள் எல்லாமே பரப்பிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மக்களை வந்துட்டு ஆட்சியாளர்கள் வந்துட்டு ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய செய்திய தான் மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பா அது கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில செய்தி நிறுவனங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தாண்டி மக்கள் நிறைய செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. எல்லாருமே ஒரு ஊடகவியலாளர் மாதிரியான ஒரு செய்தியாளர் மாதிரியான செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலை வந்துட்டு நிச்சயமா திமுகவினுடைய வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவுக்கு கண்டிப்பாக இந்த சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இந்த போதை பழக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் சொல்லப்படும். கண்டிப்பா மக்கள் வந்து ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது ரொம்பவே சோகத்தையும் அதிர்ச்சியும் நமக்கு கொடுக்குது. இது மாதிரி நடக்கக்கூடாது, காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையாகவும் எங்கள் சார்பாக நாங்கள் வச்சுக்கிறோம். இது மாதிரியான செய்திகள் தெரிஞ்சுக்கணும், பல்வேறு கலந்துரையாடல்கள் பார்க்கணும் அப்படின்னா வைதவிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் பவித்ரா. வணக்கம்.